இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு e-book கிரியேட் பண்றதுக்கான ஐடியேஷன்ல இருந்து கிரியேஷன், டிசைனிங், லான்ச்சிங், செல்லிங் வர A to Z கம்ப்ளீட்டா ரொம்பவே டீடைல்டா நீங்க இது மூலமா எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்ங்கறதையும் சேர்த்து தெளிவா சொல்லி தர போறேன். உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி செல் பண்றத பத்தி எதுவுமே தெரியாதா கூட பரவாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்கும். And I'm damn sure இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருப்பீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை நான் 5 ஃபேஸா பிரிக்கிறேன். இதுல ஃபேஸ் 1ல நம்மளோட e-bookக்கான கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறத பத்தி பாப்போம். ஃபேஸ் 2ல அந்த e-bookக்கான கண்டென்ட்டை எப்படி AI யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் 3ல அந்த e-bookை நம்ம இன்னொரு AI டூல வச்சு எப்படி டிசைன் பண்றதுன்னு பாப்போம். அண்ட் ஃபேஸ் 4ல அந்த ப்ராடக்ட்டை எப்படி ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியா வைக்கிறது. அண்ட் ஃபேஸ் 5ல எப்படி இந்த ப்ராடக்ட்டை சோஷியல் மீடியா மூலமா ஃப்ரீயா ப்ரோமோட் பண்ணி அதில இருந்து சேல்ஸ் கொண்டு வரத பத்தி A to Z கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபேஸ் 1 ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டை உருவாக்கி அதை சோஷியல் மீடியா மூலமா செல் பண்ணி ஒரு மாசமும் பல ஆயிரங்கள்ல இருந்து ஈவென்ட்ஸ்ல லட்சங்கள் வர கூட கண்டினியூஸா earn பண்றாங்க. சோ இந்த கேட்டகரியில நீங்களும் போய் ஜாயின் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் ப்ராடக்ட் வேண்டியது ரொம்பவே முக்கியம். சோ அதுக்காக இப்போ நம்ம ஒரு e-book கிரியேட் பண்ண போறோம். e-bookனா உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம கடைக்கு போய் பிசிக்கலா ஒரு புக் வாங்குவோம்ல, அதேதான். பட் இங்க நம்ம பிசிக்கலா இல்லாம டிஜிட்டலா ஒரு PDF ஃபார்மேட்லயோ அப்படி இல்லனா வேற ஒரு ஃபார்மேட்ல ஒரு புக்கை செஞ்சு அதை நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட செல் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம நமக்கான e-book கிரியேட் பண்றதுக்கான கான்செப்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், அந்த விஷயத்தை உங்களால மத்தவங்க சொல்லி தர முடியும்னா உங்களுடைய ஓன் நாலேஜ் கூட நீங்க ஒரு புக்கா மாத்தி அதை மத்தவங்க கிட்ட செல் பண்ணி சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க AI யோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அது மூலமா ஒரு ஐடியேஷனை செஞ்சு அண்ட் AI வச்சு A to Z ஒரு புக்கை கிரியேட் பண்ணி அது மூலமாவும் சம்பாதிக்க முடியும். சோ இப்போ நீங்க ஜஸ்ட் ஜெமினிங்கிற இந்த ஒரு A tool ஓபன் பண்ணிட்டு இதுல நான் சொல்றேன் இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே டைப் பண்ணுங்க. சோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க தாராளமா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வரும். சோ இதுல உங்களுக்கு எந்த ஐடியா வேலிடா தெரியுதோ, அதாவது ஓகே நம்ம இதுல புக் பண்ணோம்னா மக்கள் வாங்குவாங்கன்னு தோணுதோ அந்த ஐடியாவை சூஸ் பண்ணுங்க. சோ இப்போ என்னோட கேஸ்ல நான் ரொம்பவே வித்தியாசமான யூனிக் டாபிக் சூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர் இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியான பல விதமான AI இமேஜஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேஸை வச்சு அதை சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா போஸ்டா போடுறாங்க. பட் இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஸ்டில்ஸ், அதாவது போர்ட்ரேட்ஸை எப்படி கிரியேட் பண்றதுனே தெரியாது. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரியான வேற லெவல் இமேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் அந்த இமேஜோட சேர்த்து ஒரு e-book கிரியேட் பண்ணி அதை நான் சோஷியல் மீடியா மூலமா செல் பண்ண போறேன். அதாவது இந்த புக்கை வாங்குறவங்களால அவங்க அந்த புக்ல பார்க்குற மாதிரியான வேற லெவல் போட்டோஸ் எல்லாம் அவங்களுடைய ஓன் ஃபேஸை வச்சு அவங்களால அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமா கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க கேட்கலாம் என்ன ஹரி சொல்ற, இதெல்லாம் யாராவது காசு கொடுத்து வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் நார்த் ஒரு கிரியேட்டர் இதே மாதிரியான ஒரு e-book ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எப்படி AI வச்சு கிரியேட் பண்றத பத்தி போட்டு ஜஸ்ட் 3 டேஸ்ல 8 lakhsக்கு சேல் பண்ணிருக்காரு. அண்ட் இதை நம்ம இன்னொரு ஆங்கிள் யோசிச்சோம் அப்படின்னா 6 ஆங்கிள் செலவு பண்ணி இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பேசாம ஒரு 100 ரூபாயோ இல்ல 200 ரூபாயோ கொடுத்து இந்த ப்ராம்ப்ட்டை வாங்கி அதை வச்சு நம்ம நம்மளுடைய போட்டோகிராஃபி வேலையை முடிச்சிடலாம்னு நிறைய பேர் நினைக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுடைய ஐடியா கிடைச்சாச்சு, இந்த ஐடியாவுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். சோ இப்போ நம்ம நம்மளுடைய e-bookக்கான கண்டென்ட்டை ஜெனரேட் பண்றதுக்கு ChatGPT போக போறோம். சோ ChatGPT குள்ள போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு 30 ஐடியாஸ் வந்து ப்ராம்ப்ட் கொடுன்னு சொல்லிட்டு கேட்க போறோம். சோ கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையா 30 ஐடியாஸ் ஆனதுக்கான ப்ராம்ப்ட் லிஸ்ட் ஆகும். சோ இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா ChatGPT கொடுத்த இந்த ஒரு ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி ஜெமினி ஓபன் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஒரு போட்டோ, அதாவது உங்களுடைய போட்டோவை அப்லோட் பண்ணாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் அப்படியே டைப் பண்ணுங்க, டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சோ இப்போ நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருச்சா, இதே ப்ராசஸை இந்த 30 ப்ராம்ப்ட்டுக்கும் அப்படியே ரிப்பீட் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு நீங்க ஜெமினி மட்டும் இல்லாம இந்த விஷ்க்குங்கிற இந்த ஒரு கூகுளோட AI டூலையும் தாராளமா பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி உங்களால ஸ்டன்னிங் சூப்பரான வேற லெவல் இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். சொல்லப்போனா ஜெமினியை விட விஸ்க்கு ஃபாஸ்டாவும் இருக்கு, சூப்பராவும் இருக்கு. சோ ஒன்ஸ் நமக்கு இந்த மாதிரி தேவையான எல்லா இமேஜஸையும் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம Canva ஓபன் பண்ணணும். Canva ஓபன் பண்ணிட்டு சோ இந்த டெம்ப்ளேட் கீழ நீங்க எந்த கண்டென்ட்டை வச்சு e-book கிரியேட் பண்ண போறீங்களோ அது சம்பந்தமா சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோட கேஸுக்கு e-books for photography சர்ச் பண்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே ஏகப்பட்ட சூப்பரான கவர் இமேஜஸ்லாம் இருக்கு. சோ இதுல எனக்கு பிடிச்ச அந்த ஒரு டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணணும். சோ இப்போ எனக்கு இந்த டெம்ப்ளேட் தான் பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிற கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண போறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆல்ரெடி ஒரு போட்டோ இருக்குல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கீழே வந்து அந்த போட்டோக்கான ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ண போறேன். சோ இதுக்கு ஜஸ்ட் நீங்க லெஃப்ட் சைடுல தெரியுற அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதுல அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற
அந்த எல்லா ஃபைல்ஸையும் மொத்தமா அப்படியே நீங்க இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஃபைல்ஸ்ல அப்லோட் ஆனதும் இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள். இந்த இமேஜை அப்படியே டிராக் பண்ணி இதுக்கு மேல போட்டுருங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் இந்த இடத்துல இந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம இப்போ சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு அதுல அதை கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்க இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறோம். அண்ட் தென் இதுல நம்மளுடைய வாட்டர் மார்க்கை போட்டுடலாம். இதே மாதிரி மேல இருக்கிற டூப்ளிகேட் பேஜ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை நீங்க அடுத்தடுத்த இமேஜஸ்க்கும் அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஆல்மோஸ்ட் அந்த 30 இமேஜஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஈபுக் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை நம்ம ஷேரை கிளிக் பண்ணி PDF ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய புக்குக்கு உள்ள கூட கண்டென்ட்லாம் ரெடி. பட் நம்மளுடைய புக்குக்கு கவர் இமேஜ் தேவை. ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு திரும்ப கேன்வாக்குள்ளே வந்து ஈபுக் கவர் டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கீழே நிறைய வரும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்க டெக்ஸ்ட்டை தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். AI ப்ராம்ப்ட் புக்னு சொல்லி வச்சாச்சு. அண்ட் இதில் நமக்கு தேவைன்னா தாராளமா நம்மளோட இமேஜ் வேணாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜில் ஆட் பேஜ் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணுவோம். அண்ட் இந்த அப்லோட் ஃபைல்குள்ள போயிட்டு நம்ம இதுக்கு முன்னால பண்ண அந்த PDF அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இது அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஒரு பேஜ்லயும் இந்த ஒரு இமேஜை அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈபுக் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை திரும்பவும் ஷேர் பண்ணி ஒரு PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈபுக்கை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இதை வாங்குறவங்களால ரொம்பவே ஈஸி அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி அவங்களுடைய போட்டோவை கொடுத்து இதே மாதிரியான போஸ்ட்ல அவங்களுடைய போட்டோஸை வச்சு வேற லெவல் இமேஜஸை உருவாக்கிட முடியும். சரி, இதுவரை ஈபுக் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, பட் இதை எப்படி செல் பண்றது, எங்க வச்சு செல் பண்றது? ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்காக சூப்பர் ப்ரொஃபைல்ங்கிற ஒரு வேற லெவல் டூலை கொண்டு வந்திருக்கிறேன். இதுல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் இந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணக்கூடிய ஃபீச்சர். ஸோ ஜஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ள போய் நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தெரியுற எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார் க்ரோத்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸும் அது கீழே ஃபார் மானிட்டைசேஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதுல நம்ம இந்த பேமெண்ட் பேஜஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல டாப் ரைட் கார்னர்ல கிரியேட் பேமெண்ட் பேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுல நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல பேமெண்ட் பேஜ் டைட்டில்ல AI ப்ராம்ப்ட் புக்னு செட் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கான கவரை செட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஜஸ்ட் கேன்வா ஓபன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல தெரியுற ரீசைஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக ரீசைஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதுக்கு தாராளமாக நீங்கள் சாட் ஜிபிடி ஜெமினி மாதிரியான ஏவோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பட்டன் டெக்ஸ்ட்ல பை நவுன்னு செட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்களோட இமேஜோட கேலரி, டெஸ்டமோனியல்ஸ், FAQ மாதிரியான பல விஷயங்களை ஆட் பண்ண முடியும். கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்ட் நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ண போறோம். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா பிரைசிங் இருக்குதுல, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபிக்ஸட் பிரைஸ் அண்ட் தென் கஸ்டமர் டிசைட் பிரைஸ். சோ இந்த ஃபிக்ஸட் பிரைஸ் என்னன்னா நீங்க செட் பண்ற அமௌண்ட்டை கொடுத்து தான் உங்களுடைய கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கஸ்டமர் டிசைட் பிரைஸ்னா என்னன்னா நீங்க பேசிக்கா ஒரு 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் செட் பண்ணிடுவீங்க. அந்த கஸ்டமர் அவங்க எவ்வளவு கொடுத்து அதை வாங்குறது விருப்பப்படுறாங்களோ அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபிக்ஸட் பிரைஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஆஃபர் டிஸ்கவுண்டட் பிரைஸ் டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டு பிரைஸ் ஷோ ஆகும். சோ இதுல பிரைஸ்ல 999 கொடுத்துட்டு இந்த இடத்துல வெறும் 99 கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு 1000 ரூபாய் ப்ராடக்ட் 90% ஆஃபர்ல வெறும் 99 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி தெரியும். அண்ட் கீழ இருக்கிற அட்வான்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால இங்க இருந்து எவ்வளவு பேரை பர்ச்சேஸ் பண்ண முடியும், இத ஸ்டாக் லிமிட் பண்ணணுமா, அண்ட் தென் மொத்தம் எத்தனை பேரை வைக்கணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் செட் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம கஸ்டமர் டிசைட் பிரைஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற வாண்ட் டு சஜஸ்ட் பிரைஸ்ங்கறத டிக் பண்ணோம்னா மினிமம் பிரைஸ் நம்ம ஒரு 49 ரூபாய் போட்டுட்டு இதுல ஒரு 79 ரூபாய் போட்டோம்னா நமக்கு காமிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். அந்த கஸ்டமர் தாராளமா இந்த இடத்துல தெரியுற எந்த ஒரு ஆப்ஷனாலும் கிளிக் பண்ணி அதே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்போ பெட்டர் ஃபிக்ஸட் பிரைஸ்லயே போவோம். இப்போ நாம சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த பேஜ்ல நம்மளுடைய தீம் அண்ட் ஸ்டைலிங் கேக்குறாங்க. நமக்கு எந்த மாதிரியான தீம் வேணும் அப்படிங்கறத எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான நீங்க ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு பப்ளிஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க KYC வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுடைய இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் லிஸ்ட் ஆயிரும். சோ இப்போ தாராளமா யாரு வேணாலும் நீங்க கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணாங்கன்னா அது இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ இதுல அவங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு ரொம்பவே ஈஸியா அவங்க பேமெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சூப்பர் ப்ரொஃபைல்ல இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. லைக் இன்ஸ்டாகிராம் ஆட்டோ DM, இமெயில் ஆட்டோமேஷன், அதாவது பர்ச்சேஸ் இனிஷியேட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணாம போவாங்கல்ல அவங்கள எல்லாத்தையுமே இதுவே ஆட்டோமேட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிக்கும். அண்ட் இதை வச்சு உங்களால பெய்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் தென் டெலிகிராம் கம்யூனிட்டிஸை ஈஸியாவே பில்ட் பண்ண முடியும். அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற லிங்க் இன் பயோ ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு சேல்ஸ் பண்ணலா ஆக்ட் ஆகும். அண்ட் ரொம்பவே முக்கியமா நிறைய கிரியேட்டர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல
வீடியோஸ் போட்டு டிஎம்ல கமெண்ட் பண்ணுங்க, லிங்க்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்டோமேஷனை அவங்க எல்லாம் மத்த சில ஆப்ஸ்க்கு பே பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த சூப்பர் ப்ரொஃபைல்ல உங்களால இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷனை கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே பண்ணிக்க முடியும். சோ இன்னும் வெயிட் பண்றீங்க? இப்பவே நீங்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த்க்கு 80% ஆஃபர்ல இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். சரி டூல் எல்லாம் சூப்பர், எல்லாமே பக்காவா பண்ணியாச்சு. பட் இது எப்படி விக்கிறது, யாரு வாங்குவான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நீங்க சோஷியல் மீடியாவை ஒரு லிவரேஜா யூஸ் பண்ணி அங்க உங்களுடைய இபுக் சம்பந்தப்பட்ட நிறைய கண்டென்ட்டை நீங்க ஃப்ரீக்வெண்டா போஸ்ட் பண்ணணும். அதாவது இப்ப என்னோட கேஸ்ல நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கவே பிடிக்காது, ஏன்னா போட்டோ எடுத்தா நல்லா வராதுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சோ ஜஸ்ட் அவங்க கிட்ட சாதாரண ஒரு மொபைல் எடுத்த போட்டோ இருந்தா மட்டுமே போதும், அதை ஸ்டுடியோல வச்சு எடுத்த மாதிரி வேற லெவல்ல பக்கவா மாத்திக்க முடியும். இந்த மாதிரிலாம் நீங்க சூப்பரா ஆடியன்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான, அதாவது இது ஒரு வர்த்தான ப்ராடக்ட்ங்கிறத அவங்க ஃபீல் பண்ற மாதிரியான கண்டென்ட் மேக் பண்ணி போடும்போது நிச்சயமா அவங்கள பல பேர் இந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் கிடையாது, இந்த டூல்ஸை வச்சு நீங்க என்ன வேணாலும் செல் பண்ணலாம். சோ உங்களுக்கு இதையும் தாண்டி இபுக்ஸையும் தாண்டி இன்னும் நிறைய டிஃபரெண்டான விஷயங்களை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா வி நீட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நிச்சயமா அதை பத்தியும் ஒரு டீட்டெயிலான வீடியோவை சீக்கிரமாவே மேக் பண்றேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து ஆன்லைன் வழியா எப்படி மணி earn பண்றதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.